ஓகே, எல்லாரும் இங்கே பாருங்க கைஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த ஆப்ரேஷனில் களத்தில் இறங்க போகிற யார் அப்படின்னா பிடி. அதான் நம்ம பிளாக் டிராகன். என்ன ஓகேவா பிடி? பாஸ், உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். சொல்லுங்க பாஸ், நான் என்ன செய்யணும்? சூப்பர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி அதிகம், ரயில்வேஸ்லையும் இப்போ செக்யூரிட்டியை இந்த சமயத்தில் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிறையா பேர் ஏறுற ஒரு பஸ்ஸில் போய் நீ நம்மளுடைய குண்டை வச்சுட்டு வர. ஓகே பிடி? ஓகே பாஸ், நீ சக்ஸஸாக முடிச்சுட்டு வா. உனக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாகவே நான் தரேன். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன் பாஸ். இப்போ வரேன். ஒரு வழியாக மதுரைக்கு வந்தாச்சு. முதல்ல நல்லபடியாக பாம் வச்சு வெற்றிகரமாக இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு விளக்க போட்டு வந்துடும். அண்ணே, இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்படி போகிறது? மீனாட்சி அம்மன் கோயிலா? இது ஸ்ரீவில்லிபுத்தூருப்பா. இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் கிடையாது. இது மதுரை கிடையாதா? பேர் என்ன? எங்க இருந்து வர? பீடி. நான் 2 கேள்வி கேட்டேன், நீ எதுக்கு பதில் சொன்ன? உன் பேரு பீடியா இல்ல உனக்கு வேண்டியது பீடியா? 2த்துக்கும் அதுதான் பதில். சரி, இந்தா பீடி. ரொம்ப நன்றி. வண்டியில சிலுத்தூர், அத்திகுளம், சித்தாலமுத்தூர், நாச்சியார்பட்டி, அப்பையநாயக்கன்பட்டி, மல்லிப்புதுரை எல்லாம் ஏறு 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 போ ஏறு ஏறு ஏறு. தம்பி, என்ன அப்படி பாக்குறீங்க? கூட்டம் இல்லைனா? போ ஏறுவாங்க அங்கங்க. வந்து ஏறுப்பா, வா 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 வா. இல்ல, அதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல. அட, பேக்கை கொடு தம்பியா. வா, பேக் 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 பேக். அட, பேக் என்ன நான் கொண்டுட்டா போயிட போறேன்? உள்ளக்கதான்ப்பா வைக்கிறேன். என்னமோ பேக்ல தங்கம் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப காட்டிக்கிற. தங்கமா? அதுக்கும் மேல. எந்த ஊர் போகணும்? தெரியல, எங்கேயாச்சும் இறக்கி விடு. எங்கேயாச்சுமா? எங்கேயாச்சும்னா? சரி, போற வழியில ஒரு நல்ல ஊரா பார்த்து நானே இறங்கிக்கிறேன். இந்தா 500 ரூபா. மிச்சம் எதுவும் வேணாம், நீயே வச்சுக்க. 500 ரூபாயா? தம்பி, என் முதலாளி கூட எனக்கு 500 ரூபாய் என் கண்ணில் கூட காட்டினது இல்லை. நீ கொடுத்துருக்கப்பா. இன்னும் ஒரு 100 ரூபா போட்டு கொடுத்துருந்தேன்னு வையேன், இந்த பஸ்ஸையே உங்ககிட்ட விட்டுட்டு போயிருப்பேன். என்ன பஸ்ஸில் கூட்டமே இல்லை? இந்த ஊர்ல ஏறுறாங்க, அடுத்த ஊர்ல இறங்கிடுறாங்க. யோ கண்டக்டரு, என்னையா பஸ்ஸில் கூட்டமே இல்லை? எப்பயும் இப்படிதானா? அட என்னப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அதான் எல்லாருக்கும் லீவு, அதான் இவ்வளோ கூட்டம். இத்தனை நாள்லாம் இவ்வளோ கூட்டம் வராது. பாரு, 5 பேர் வந்திருக்காங்க. ஸோ நல்ல பஸ்ஸாக வந்து ஏறினேன். அப்புறம் தம்பி, நான் சீட்டில் தூங்குறேன். எங்கே இறங்கணுமோ அந்த இடம் வந்த உடனே என்னை எழுப்பாதீங்க. டிரைவர்கிட்ட சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக இறக்கி விட்டுருவான். நான் தூங்கட்டுமா? டேய், ஆள் இல்லா பஸ்ஸில் எந்த ஊருக்கடா ஓட்டிட்டு போறீங்க? இதுக்கு மேலே கையில் பாம்பு வச்சிருந்தா நம்மளும் சேர்த்து செத்துருவோம். டைமர் வேலை ஆன் ஆயிருச்சு. அதனால பாம்பை இங்கேயே வச்சுட்டு நம்ம இறங்கிட வேண்டிதான். ஹலோ பாஸ், சாரி பாஸ், ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமா பாஸ், நீங்க சொன்ன மாதிரி பஸ்ஸில் பாம்பு வச்சேன். ஆனா அந்த பஸ்ஸில் ஆளே ஏறலை. ஒரு கண்டக்டர் என்னைய ஏமாத்திட்டான். அப்படி எந்த பஸ்ல போய் நீ வச்ச? அந்த பஸ்ஸுக்கு பேரே வைக்கல. பேர் இல்லாத பஸ் தான் அவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. வாட்? பஸ்ஸில் பேரு கூட இல்லையா? ஓ சரி, பஸ்ஸில் டிரைவரும் கண்டக்டரும் இருந்திருப்பாங்களே, அவங்க செத்ததாச்சும் நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும். இல்ல பாஸ், நான் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் குடிச்சிருப்பான் போல. போதையில பஸ்ஸை ஒரு குளத்துக்குள்ள விட்டு கவுத்திட்டான் பாஸ். அப்புறம் கூட இருந்த கண்டக்டர் தான் டிரைவரை எழுப்பி டீ குடிக்க போயிட்டாங்க. பஸ்ஸு வெடிச்சிருச்சு பாஸ். ஆனா அந்த பஸ் வெடிச்சத ஊருக்காரங்க கெடா வெட்டி கொண்டாடுறாங்க பாஸ். ஒரு ஆளை கொல்ல முடியல. நீ பிளாக் டிராகன், என் கண்ணுலயே நீ பற்றாதரா? தூ. அட, நம்ம 500 ரூபா தம்பி வாங்க.
எங்க இறக்கி விடுமா இறக்கி விட்டுறேன். நம்ம முதலாளிட்ட இன்னொரு பழைய பஸ் இருக்கு, வாங்க போவோம். அப்புறம் ஒண்ணு, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படின்னாதான் வண்டியை எடுப்போம். வரட்டுமா? ம்.